போலாங்க. சாப்பிடுமா நீங்க வருவீல்ல? ஆமா. நீங்க வந்த பிறகு சாப்பாடு மண்பானையிலே பொங்கிடுவோம். பசுந்த தண்ணி மண்பானை தண்ணி, சிக்கன் பொடி மாசு, குடல், ரத்த பொரியல், முட்டை பொரியல், கருவாட்டு குழம்பு, பிறகு ஈரல் கிரேவி, இது இவ்வளவும் மண்பானையில் செய்வோம். மற்றது டவியில் தான் செய்வோம். மண்பானையில் மட்டும்தான் நீங்கள் சமையல் செய்கிறீங்க, அது என்ன காரணம்? அதாவது எப்படின்னா, இது வந்து கெட்டு போகணும். இந்த சாப்பாடு வந்து நம்ம இப்போ காலையில் பொங்குதோம், சாயங்காலம் போல் ஒரு 3 மணிக்கு பொங்குத சாப்பாடை தண்ணி ஊற்றாமல் வச்சுருந்தா மறுநாள் காலையில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈயப்பானையில் பொங்குத சோறு கொஞ்சம் நேரத்தில் விட்டுரும், கெட்டு போயிடும். மண்பானையில் வைக்க தண்ணி இது வந்து கூலிங்காக இருக்கும், உடம்புக்கு நல்ல சுத்தமானது. அதனால் கொஞ்சம் எல்லாருமே பண்ணதை விட நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணுன்ட்டு எனக்கு எப்போதுமே ஒரு ஆசை. அதனால் மண்பானையில் நல்லபடியாக சுத்தமாக நீட்டாக நல்லா பண்ணணுன்ட்டு என்னோடய ஆசை. அது இது வந்து நம்ம செய்த தொழிலை நம்ம நேசித்து செய்தோம். சும்மா ஏனா தோணை வச்சு இப்போ துட்டுக்காண்டி நம்ம பண்ணலை. நம்ம வந்து உழைப்பு, நமக்கு உழைப்பு தக்கன கூலி கட்டாயம் கிடைக்கும். அதனால் நம்ம அந்த தொழிலை நம்ம நல்ல நேர்மையாக நல்லபடியாக பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை. அதுபடி பண்ணுவேன். எனக்கு நல்லபடியாக சக்ஸஸாகவே நடக்கும். ஒரு 2 பானை உடஞ்சிது, அதுக்கு பிறகு எந்த பானையுமே உடையலை. உடஞ்சிதுன்னா கண்டுக்கிடுவோம், அந்த பானை உடையலைங்கிறத கண்டுக்கிடுவோம். அதனால் இது பண்ணுவோம். மண்பானையில் பிரியாணி போடுவோம். மண்பானையில் பிரியாணி வந்து நல்லா நீட்டாக பக்குவமாக நல்ல பாஸ்மதி அரிசியில் தான் போடுவோம். ஒரு 15 பீஸ் ஒரு பானையில் அவ்வளோதான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அதாவது சுத்தமான நெய், தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி பண்ணுவோம், நல்லாயிருக்கும். மண்பானையில் செய்த பிரியாணி உண்மையிலே நல்லாயிருக்கும். அதுக்காண்டி எங்கள் இதுன்னு சொல்லலை, அந்த பிரியாணி எப்போதுமே நல்லாயிருக்கும். அப்புறம் பானையில் இது வந்து டவியில் போடுவோம். மட்டன் வந்து இது வந்து டவியில் போட்டோம்னா ஒரு 12 கிலோ 13 கிலோ விட்ட போடணும். அதனால் நாங்கள் டவியில் தான் போடணும். மண்பானையில் அப்படி போட்டோம்னா அந்த பானை உடஞ்சிரும். இது கடை வந்து தென்காசி டு கடையம் மெயின் ரோட்டில் பழைய குற்றாலம் பிரிவுன்னு சொல்லுவாங்க. தென்காசியிலேருந்து கடையம் போகிற பழைய குற்றாலம் பிரிவு. அதில் ஜோகோ கம்பெனி ஐடி கொஞ்சம் ஃபேமஸ். அது பக்கத்தில் ரோட்டுக்கு கீழே சைடில் சிம்பிளாக ஒரு கூரை கடை இருக்கும். மண்பானை சாப்பாடுன்னு தான் இருக்கும். அதுதான் நம்ம கடை. ஆமாம், அது நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் சிக்கன் 65, குடல், முட்டை பொரியல், ரத்த பொரியல் என்னதுன்னு இருக்கோ இருந்ததுன்னா வந்துடும். கண்டியாக இருக்கும், கட்டாயம் கிடையாது. எல்லாத்துக்கும் இருந்ததுன்னா இந்த சாம்பிள் எல்லாத்துக்கும் வந்துடும். சாப்பாடு விலை என்ன? ஏன்னா மட்டன் சாப்பாடு வந்து 160 ரூபா நம்ம கொடுக்கறது. சிக்கன் சாப்பாடு 150, மீன் சாப்பாடு 140, பொரிச்ச மீன் 50, குழம்பு சாப்பாடு வந்து 90 ரூபான்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி 80 ரூபா கொடுத்தோம், கொஞ்சம் இதாக 90 ரூபான்ட்டு கொடுப்போம், அவ்வளோதான். மற்றபடி கஷ்டப்பட்டு வந்தவங்க, இப்போ வயசானவங்க வருவாங்க, அவங்க வந்து சாப்பிட்டாங்களா நாங்கள் இவ்வளோ தாங்கிட்டு நாங்கள் கேட்டதே கிடையாது, தாரதை வாங்கிக்கிடுவோம். மற்றபடி அவங்ககிட்ட இவ்வளோ தாங்க அவ்வளோ தாங்கன்ட்டு கேட்ட கிடையாது. 50 ரூபா தந்தாலும் வாங்கிடுவோம், 30 ரூபா தந்தாலும் வாங்கிடுவோம், அந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு மட்டும். இன்னொன்று நம்ம கடையில் ஒரே சக்தி வர மாட்டேங்குது, கூலிங் ஏரியா பற்றிலாம்